வெகு விரைவில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நியமிக்கப்படுவார்கள். காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பேட்டி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள விருந்தினர் மாளிகையில் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனை நாளை பாரத பிரதமர் மோடி அவர்கள் ராமேஸ்வரம் பாம்பன் பால திறப்பு விழாவிற்கு வருகை புரிய உள்ளார். இதனை எதிர்க்கும் வகையிலும் வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வலியுறுத்தியும் அனைத்து மாவட்ட தலைநகரில் காங்கிரஸ் சார்பில் கருப்பு கொடி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்ய உள்ளது. ஜனநாயக முறைப்படி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது எனவும் தமிழகத்தில் காஞ்சிபுரம் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் கூடிய விரைவில் அகில இந்திய காங்கிரஸ் கூட்டம் குஜராத்தில் வரும் 8, 9 தேதிகளில் நடைபெற உள்ளது. இதனைத் தொடர்ந்து மாவட்ட தலைவர்கள் பெயர்கள் அறிவிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நாளை நடைபெறவுள்ள ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பாம்பன் பாலம் திறப்பு விழாவிற்கு ராமேஸ்வரம் வரவிருக்கிறார். இதை கண்டித்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறோம். காரணம் என்னவென்றால், இந்த வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்த்து முழுக்க அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை நரேந்திர மோடி அவர்கள் திரும்ப பெற வேண்டும். அந்த மக்கள் இவ்வளவு காலமாக சுதந்திரமாக எப்படி வக்ஃப் வாரியத்தை நடத்தினார்களோ அப்படி நடத்த வேண்டும். இஸ்லாமிய மக்களும் சிறுபான்மை மக்களும் இந்த தேசத்தின் அங்கங்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நாளைக்கு கண்டன ஆர்ப்பாட்டங்களும் கருப்பு கொடி போராட்டத்தையும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிராக ஜனநாயக முறையில் தன்னுடைய ஜனநாயக கடமையை காங்கிரஸ் பேரியக்கமும் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களும் இதில் கலந்து கொள்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அமைப்பு செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த தலைவர் திரு வழக்கறிஞர் RS பாரதி அவர்கள் கலந்து கொள்ளுகிறார். மற்றும் தோழமை கட்சியுடைய தலைவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநாடு நடைபெறுவதால் மதுரையில நடக்கும் ஆர்ப்பாட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளுகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் மாவட்ட தலைவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். காஞ்சிபுரம், தருமபுரி, திருநெல்வேலி, திருப்பூர், சென்னையில் 2, இப்படி ஏறக்குறைய 1 ஆண்டுகள் 2 ஆண்டுகளுக்கு மேல் தொடருது. அதை எல்லாத்தையும் சரி செஞ்சு போடுற வேலை நடந்துட்டு இருக்கு. இன்னும் வெகு விரைவில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் 8, 9 முடிந்த பிறகு வெகு சீக்கிரம் இந்த மாவட்ட தலைவர் நியமிக்கப்படும். ஒரு தேசிய கட்சி நிறைய ப்ராசஸ் இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் ஆய்வு செய்யணும், சரியான நபரை நியமிக்கணும், தலைமையிடம் ஒப்புதல் வாங்கணும். அந்த பணி இருக்கு. நம்ம 8, 9 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடக்குது. அது முடிஞ்ச உடனே இந்த அறிவிப்பை நாங்கள் செய்வோம்.